ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கிரிப்டோ பைட்ஸ். இந்த வீடியோவில் லைட் ப்ரோட்டோக்கால் அப்படின்ற ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து ஏர்ட்ராப்பும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ட்ராப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கம்யூனிட்டி சேலும் சீக்கிரமாக நடக்க போகுது. ஸோ கம்யூனிட்டி சேல் முடிச்சதுக்கப்புறம் லிஸ்டிங் அண்ட் ஏர்ட்ராப் வந்து வெரி சூன் வந்துடும். ஸோ அதனால் இது 2 எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டட் டைம் டாஸ்க்கு தான். ஒன் டைம் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ டெய்லி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, வீக்லி பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இவங்க ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16.7 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லைட் கீவோட டோக்கனாமிக்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க டோக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4.6% வந்து ஏர்ட்ராப்புக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஏர்ட்ராப்புக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். டோக்கன் அலோகேஷன் டூ ஈகோசிஸ்டம் பில்டர், டெஸ்ட்நெட், நோட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு போட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் குவிஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த குவிஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் ஏர்ட்ராப் இருக்குது அப்படின்னு போட்டாங்க. ஸோ வாங்க இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் ப்ரோட்டோக்காலோட கேலக்ஸி பேஜுக்கு வந்துருங்க. ஃபஸ்ட் டாஸ்க் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்விட்டர் டாஸ்க் இருக்கும். ஃபாலோ, லைக், ரீட்வீட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகிடும். இங்கே வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை ஜாயின் பண்ணுறங்க. ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து கிளைம் பட்டன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு வந்து ஜி டோக்கன் வந்து ஃபீஸ் எடுக்கும். ஸோ அடுத்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஜீனியஸ் க்ளவுட் வேலட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே லான்ச் ஆப் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயிலில் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே வந்து நேம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ பேக் வந்துட்டு இங்கே வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாஸ்க் வெரிஃபை ஆகிடும். செகண்ட் வந்து டெபாசிட் அட்லீஸ்ட் $10 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இங்கே வந்து டெபாசிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இவிஎம் வேலட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இவிஎம்மில் வந்து பேஸு, பாலிகான், ஆப்டிமிசம், ஆர்பிட்ரம், பிஎன்பி ஸோ அப்படி நிறையா செயின் இருக்குது. இதில் வந்து நம்ம பேஸ் எத்திரியம் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு ஒரு $10 ஒர்த் ஆஃப் பேஸ் எத்திரியம் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து டெபாசிட் பண்ணிவிடுங்க. டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து ரிசீவ் ஆகிடும். $10 க்ளீனில் சென்ட் பண்ணாதீங்க, 10.1 அப்படி சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டையும் இந்த டாஸ்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணது ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இங்கே கேலக்ஸி பேஜுக்கு வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் ஏ ஸ்வாப் ஆன் ஜீனியஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஜீனியஸ் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே தேர்டு பாருங்களா ஸ்வாப் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்வாப்பை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம்மில் வந்து எத்திரியம் வச்சுக்கோங்க. நம்ம எத்திரியம் தான் டெபாசிட் பண்ணோம். 2ல் வந்து யூஎஸ்டிசின்னு சர்ச் பண்ணுங்கள். மேலே யூஎஸ்டிசிக்கு வந்துடும். அது யூஎஸ்டிசியை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ் செயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்திரியம் டு யூஎஸ்டிசி வந்து நம்ம பேஸில் வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். நான் ஒரு 10% கொடுத்துக்கிறேன். $1 கொடுத்துட்டு இங்கே சப்மிட் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்வாப் ஆகிடும். ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இங்கே கேலக்ஸி பேஜ் வந்துட்டு வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். இது வெரிஃபை ஆகிடும். ஸோ இங்கே கீழே வந்து இந்த கேலக்ஸி பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் டாஸ்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ லிக்விட் ஸ்டேக்கிங் வால்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும் பேஜ். இங்கே வந்து கனெக்ட் கிளிக் பண்ணி சேம் வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மின்ட் நியூ வால்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஏரோ மார்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே லாகின் டு வால்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வேலட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே பேக்கில் வந்துட்டு வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு 50 பாயிண்ட் கிளைம் பண்ணிவிடுங்க. இதையும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ என்கிரிப்டட் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் வேலட்டை கிளிக் பண்ணி உங்கள் வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கேலக்ஸியில் வந்து எந்த வேலட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வேலட் தான் நீங்கள் பண்ணணும். இமெயில் அதே மாதிரி தான். கேலக்ஸியில் யூஸ் பண்ணுற இமெயில் தான் நீங்கள் இங்கேயும் லாகின் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வேலட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃப்ரம்மில் வந்து உங்கள் அட்ரஸ் இருக்கும். 2ல் வந்து வேறு ஏதாவது மெட்டாமாஸ்க் வேலட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. வந்து இன்வாய்ஸ் கரன்சியில் வந்து ஏதாவது ஒரு கரன்சி கிளிக் பண்ணுங்கள். செயின் ஏதோ ஒரு செயின் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே பேமெண்ட் கரன்சிலையும் ஏதாவது ஒரு கரன்சியை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து இன்வாய்ஸில் ஸோ ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க. யூனிட்டில் வந்து ஒரு 2, 3 அது மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கிரியேட் இன்வாய்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் வேலட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லோட் ஆகும். அது வரை வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் வந்து வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் வெரிஃபை ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா நான் டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பண்ண டாஸ்க்கு வந்து 250 பாயிண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஜஸ்ட் 4700 பீப்புள் தான் எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மி யூசர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எண்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம டெபாசிட் பண்ண எத்திரியமை வந்து எப்படி நம்ம வேலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஈத்தர் அப்படின்னு இருக்க எத்திரியம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சென்ட் மாதிரி பட்டன் வந்துடும். அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே வந்து உங்கள் வேலட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலெட்டுக்கு வந்து வித்ட்ரா போயிடும். ஸோ அதே மாதிரி இங்கே யூஎஸ்டிசி காயினும் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு $0.1 தான் எடுக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லா ஸ்டெப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வேறு ஏதாவது நியூ டாஸ்க் வந்துச்சுன்னா நான் டெலிகிராம் சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.